வாய்க்கால் மாதிரி வரக்குள்ள அந்த பாட்டுலாம் 4-5 பாட்டு சாஞ்சிடும். அது எடுத்து வச்சுட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்க வேண்டியதான் நமக்கு வேலை. அந்த பொம்பளை பாட்டில் எடுத்து வைக்கும். அது நேராக வருது இல்லைங்க. சில இது அப்படி சாஞ்சு போட்டோம். அது எடுத்து நேராக வைக்கணும். நேராக வச்சு இவங்க சரக்கை ஊற்றி டக்குன்னு அழுத்துனா இதாகிடும். ஒட்டிங்க ரேப்பரை ஒட்டிக்கிறோம் மேலே அப்படியே ஒட்டி பேக்காது. இந்தமாரி ஒட்டிக்கும் மேலே அந்த பச்சையில் இருக்கு பாருங்க. ஒட்டிக்கும். அங்கே எவ்வளோ நாள் வேலை செஞ்சா? ஒரு வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சேண்ணா. எனக்கு 3000 3500 போனேன் சார் தீபாவளி. அப்படியா? சம்பளம் போவ சம்பளம் 8000 10,000 வந்துச்சு சம்பளம். சரி சரி. அது போக 4000 3500 போனஸ். ஏன் அதெல்லாம் நீ விட்டுட்டு வந்துட்ட? அதான் விட்டுட்டு வந்தேங்க, தீபாவளிக்காக வந்தது தாங்க. அப்படியே இதாகிடுங்க. அது பேண்ட்டு சட்டை அது வேறு தனியாக பெருசு எமராத மாரி தைக்கிறப்பல அங்கே பெரிய பேண்ட்டு பெரிய சட்டை செருப்பு வாங்குறதுக்கு காசு இதெல்லாம் கொடுத்தாங்க. உனக்கு அடிக்கடி எம்ஆர்ஆதாங்க சரக்கு ஃபுல்லாக அங்கே எல்லா பாட்டிலும் எது வேணால் சாப்பிட்லாங்க. காட்டா சாப்பிட்டுக்கலாம், பீர் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், பஞ்சமே கிடையாது. சாப்பாடு அங்கே 3 வேளை அங்கே சாப்பிட்டுக்கலாம். கடை சாப்பாடு வரும். கடை சாப்பாடுனா பிரியாணி தான் வரும். பிரியாணி, ஆம்லெட்டு, சிக்கன் வறுவல் இப்படி தான் கட்டுவோம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கட்டுவோம். சாப்பாடு ஃபுல் சாப்பாடாக இருக்கும், திங்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால்